ஹாய் வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கான vlog என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னா, என்னோடய செயின் கலெக்ஷன் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பர்சனலாக வந்து ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டதுனால. ஆக்சுவலாக வந்து இந்த செயின்ஸ்லாம் வந்து ஒரு 3 இயர்ஸ் பேக் எடுத்தது தான். என்னோடய மேரேஜுக்காக எடுத்தது. என்னோடய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து மேரேஜுக்காக மொத்தமாக பேரண்ட்ஸ் எடுத்தது அப்படின்லாம் பார்த்தா சொல்ல முடியாது. ஒன்று வந்து என்னோடய சேலரியில் வந்து அம்மா வந்து சீட்டு போட்டு எடுத்தது, அவங்க வந்து சீட் போட்டு அந்த மாதிரிலாம் கலெக்ஷன் பண்ணது தான். நகைலாம் ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு நான் வச்சில்ல. எல்லாமே வந்து ரொம்பவே லிமிட்டட் தான். இப்போ அதுவும் இல்லை. இப்போ வந்து பர்சனலாக வந்து ஒரு விஷயம் செய்கிறதுக்காக வந்து வாங்கியிருக்கோம். அதனால் வந்து மொட்டு வந்து சேல் பண்ணுறதுக்காக பேங்க்லேருந்து எடுத்துன்னு வந்தாச்சு. இதெல்லாம் சேல் பண்ணுறதுக்கு மனசே வரல. இருந்தாலும் வேறு வழி கிடையாது. என்னென்னா வந்து கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார் அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அந்த விஷயத்துக்காக தான் வந்து இதை சேல் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாருக்குமே வந்து சொந்த வீடு, சொந்த இடம் அது வந்து பெரிய கனவு தான். ஒரு சிலருக்கு அது வந்து சீக்கிரமாக எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அமைஞ்சிடும். ஒரு சிலருக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. நம்ம வந்து 2வது ரகம் தான். எப்பயுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து முட்டி மோதி தான் வந்து சக்ஸஸ் கிடைக்கும். சரி, நல்ல விஷயத்துக்காக தானே சேல் பண்ணுறோம் சொல்லிவிட்டு மனசை தேர்த்திக்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த செயின் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சமான செயின். 3 அடுக்கு வரும். இது வந்து 8 கிராம்ஸ் தான். நல்லா பார்வையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பார்த்தா வந்து ரொம்ப ஜாஸ்தி மாதிரி தெரியும், ஆனால் வந்து கம்மி கிராம்ஸ் தான். அப்போல்லாம் எவ்வளோக்கு எடுத்தோன்னே ஞாபகத்தில் இல்லை, மறந்துடுச்சு. அப்போல்லாம் கம்மியாக தான் இருந்தது. இப்போல்லாம் வந்து ரொம்பவே ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் அப்போல்லாம் வந்து செயின்லாம் போடுறதுக்கெலாம் விருப்பப்பட மாட்டேன். சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். இப்போ வந்து போடணுன்னு நினைக்கிறோம், ஆனால் நம்ம கையில் இல்லை. என்ன பண்ணுறது? சரி, அப்படியே லைனாக வந்து வரும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து அப்படியே புதுசாகவே இருக்குது. ரொம்பவே ரேராக போட்டது தான். இன்னொரு மாடல் வந்து எடுத்து காட்டுறேன். அது வந்து எங்கள் தாத்தா வந்து எனக்காக எடுத்து கொடுத்ததுங்க. ஆக்சுவலாக எல்லாருக்குமே வந்து அப்பா தான் வந்து ஹீரோ அப்படின்ட்டு எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்கும், பசங்களுக்குமே இருக்கும் மனசில். மோஸ்ட்லி எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். பட் எனக்கு வந்து எங்கள் தாத்தா தான் வந்து ஹீரோ. தாத்தானா வந்து என் அம்மாவோட அப்பா தான். எனக்கு எங்கள் தாத்தானா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அவரை மாரி ஒரு நல்ல பர்சன் நான் மீட் பண்ணதில்லை. எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவார். அவரால் முடிஞ்சது கண்டிப்பாக செய்வார். எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு பிரதராக, ஒரு சிஸ்டர் எல்லாமே அவர் தான் இருந்திருக்காரு. எனக்காக சின்ன சின்ன விஷயத்துக்கு பார்த்து பண்ணுவார். அவர் இருக்கும்போது நிறையா வந்து எனக்காக அவர் சேமித்து வச்ச ஜுவல்ஸ்லாம் தான் இருக்குது. அதில் அந்த செயினுமே வந்து அவர் லாஸ்ட்டாக எடுத்து கொடுத்தது இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து போன வீடியோலலாம் சொல்லியிருப்பேன், பெருசாக ரிலேஷன்ஸ்க்கெலாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து ஒரு ஜுவல் வந்து தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஒரு ஹெல்ப்புக்காக கொடுத்துருந்தேன். பட் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை வந்து அந்த பொருளையே வீணாக்கி கொடுத்துட்டாங்க. ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. என்னோடய தாத்தா வந்து ரொம்ப லாஸ்ட்டாக வந்து எடுத்து கொடுத்த ஜுவல் அது. அதை வந்து அவர் ஞாபகமாக அது மட்டும்தான் வச்சுருந்தேன். நான் வந்து சரி ஹெல்ப்புக்கு கேட்குறாங்க, வேறு வழி இல்லாமல் கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துட்டேன். பட் அவங்க அதை வீணாக்கிறது கூட சொல்லாமல் அப்படியே சந்திர் பண்ணாமல் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க மேலே உள்ள நம்பிக்கையில் தான் நம்மளுமே வந்து ஹெல்ப் பண்ணது. அதை வந்து நம்மக்கிட்ட வெளிப்படையாக சொல்லியிருந்தா கூட மனசு தேர்த்தி இருந்திருக்கலாம். நானுங்க அப்படியே வாங்கி வச்சுட்டு 1 வீக் கழிச்சு தான் பார்த்தோம். என்னடா இது ஒரு மாதிரி வளவளன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கின கடையிலே போயிட்டு செக் பண்ணோம். எப்பயுமே எடுக்கிற ஷாப்பில் அந்த ஜுவல் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணதே கிடையாது.
அது வாங்கி ஒரு 2 டைம்ஸ் தான் போட்டிருப்பேன். அப்போ அந்த கடையில் வந்து செக் பண்ணிவிட்டு சொன்னாங்க, அது வந்து போட்டு ரொம்பவே இழுத்துட்ருக்காங்க, எங்கேயோ மாட்டி இழுத்துக்குச்சின்னு சொல்லிட்டு மனசுக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. அதுக்கு தான் சொல்கிறது. ஆனால் அவங்க அதை காமிச்சிக்கவே இல்லை. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உண்மையை சொல்லி கொடுத்துட்டு இருந்தால் கூட மனசு கொஞ்சம் ஆறியிருக்கும். அதனால ஹெல்ப் பண்ணணுன்றது தப்பு இல்லைங்க. நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நம்பிக்கையானவங்களுக்கு பண்ணுங்கள். நம்ம பொருள் நம்மக்கிட்ட இருந்தால் அது நமக்கு தான் சேஃப்டி, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த ஜுவல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா எடுத்து கொடுத்தது தான். நெக்லஸ் மாடலு. இது வந்து அவங்களோட கலெக்ஷனு. அரும்பாக இருக்கும். இது வந்து 8 கிராம்ஸ் தான். ரொம்ப லைட் வெயிட்டு, பிடிச்சி இழுத்தாலே வந்துடும் அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து மேரேஜ்க்காக அப்போ எடுத்தது. இது எல்லாமே என்னோடதுன்னு சொல்ல முடியாது. என்னது ஒன்று இருக்கும், அம்மாது ஒன்று இருக்கும், பாப்பாது ஒன்று இருக்கும், அந்த மாதிரி தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை போட்டாலே கழுத்துக்கு ரொம்ப அழகாக இருக்கும். யார் வேணாலும் போட்டுக்கலாம், எல்லா ஏஜில் இருக்கவங்களையும் போட்டுக்கலாம். எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப பார்வையாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. அரும்பாக இருக்கும். பக்கத்தில் வந்து குட்டி குட்டி ஸ்டட் வச்ச மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பேக் செயின் வந்து இது கூட அட்டாச்சு கிடையாது. அது வந்து நம்ம செப்ரேட்டாக தான் வாங்கணும். செப்ரேட்டாக வாங்கி அதெல்லாம் சேர்த்து தான் 1 கிராம் அது கூட ஏதோ மில்லி சம்திங் வந்துச்சு. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இதுவுமே வந்து மோஸ்ட்லி போட்டதில்லை. இது வந்து ரொம்பவே பிடிச்சமான ஒரு கலெக்ஷன். இந்த டிசைன் பிடிச்சிருந்துன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த விஷயத்தை நான் ஏன் ஷேர் பண்ணேன்னா, மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுன்ற மைண்ட் செட் கண்டிப்பாக இருக்கும். ஹெல்ப் பண்ணுறது தப்பு இல்லை. யாருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் என்னென்னு பார்த்து பண்ணுறது ரொம்பவே நல்லது. நம்ம பொருளை வந்து ஒருத்தங்கிட்ட கொடுத்தா நம்மக்கிட்ட சேஃப்டியாக வருமானதை பார்த்து செய்யுங்க. அதுதான் வந்து ரொம்பவே நல்ல விஷயம். பின்னாடி நம்ம கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா நான் கஷ்டப்பட்டதோடு சொல்கிறேன். இன்றைக்கி அந்த செயினை வந்து நான் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒருத்தவங்க ஞாபகமாக நம்ம வச்சுருக்க பொருள் வீணாக போச்சுன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்றது அதை ஃபீல் பண்ணி பார்த்தா தான் புரியும். அதுக்காக மட்டும்தான் சொன்னேன், யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லலை. இந்த செயின் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். ரொம்ப டிசைன் நல்லாயிருக்கும். பட் பிடிச்சி இழுத்தா டக்குன்னு வந்துடும். குழந்தைங்களுக்குலாம் போட முடியாது. அவங்க ஏதாச்சுமா இழுத்தா வந்துடும். நான் மட்டும் 2-3 தடவை போட்டிருக்கேன். அப்படியே போட்டு அப்படியே கழட்டி வச்சிடுற மாதிரி தான் இருக்கும். நகைங்க வந்து நமக்கு வந்து ரொம்பவே சேஃப்டி. நமக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தேவைப்படுது அமௌண்ட்டுன்னா நம்ம வந்து வச்சு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 10,000 கையில் வச்சுருக்கோன்னா அது வந்து ஒரு மாதம் கழித்து பார்த்தா அதே 10,000 தான் நம்ம கையில் இருக்கும். அதே வந்து ஏதாவது ஒரு காயினா அந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி வச்சுருந்தோம்னா அதை வந்து 10 நாளுக்கு அப்புறம் பார்த்தா வந்து விலை அதிகமாகிடும். மோஸ்ட்லி மிடில் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டிக்காக தான் கடன் வாங்காமல் நம்ம எதனா ஒரு விஷயத்தை செய்யணுன்றதுக்காக நகை வந்து எடுப்பாங்க. சில பேர் வந்து அதை வந்து ஃபங்க்ஷன் யூஸ்க்காக வச்சுருப்பாங்க. நமக்கு வந்து இது நிறையா சூழ்நிலை வந்து யாருக்கிட்டேயும் போய் நம்ம எதுவும் கேட்காத அளவுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகிருக்கு. எங்கள் வீட்டில் வந்து எல்லா ஜுவல்ஸுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சீட்டு போட்டு அப்படி இப்படின்னு தான் வந்து சிறுக சிறுக சேமித்தாங்க. ஆக்சுவலாக பொண்ணு வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து சேமிக்க வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து எங்கள் வீட்லேயுமே பண்ணது. அதில் வந்து எனக்கு வந்து எங்கள் வீட்டில் பண்ணதோட எங்கள் தாத்தாவும் பாட்டியுமே வந்து எனக்கு ரொம்ப பண்ணாங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாது. அதனாலவே எங்கள் தாத்தா வந்து எனக்காக ஒன்று பார்த்து பார்த்து செய்வார். அவர் செஞ்ச மாதிரி வந்து வேறு யாரும் இது வரைக்கும் செஞ்சது கிடையாது. அவ்வளோ வந்து நல்ல கேரக்டர் உள்ளவர். அவர் ஞாபகமாக இந்த செயின் வந்து எப்பயுமே வச்சுருக்குன்னு நினச்சிருக்கேன். இதை மட்டும் வந்து சேல் பண்ணக்கூடாது, வைக்கணுன்ற ஐடியா இருக்குது. பார்க்கும் எப்படி இருக்குதுன்னு தெரியல. நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி அமையணும்னு தெரியல.
நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்குன்னு தனியாக ஒரு செயின் இருந்துச்சு. அந்த செயின் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது வந்து வீட்டில் எடுத்து கொடுத்தது தான். அது வந்து ஒரு 3/4 பவுன்னு அந்த 1/2 கிராம் கிட்ட தான் இருக்கும். ஒரு மாதிரி வந்து நூல் மாதிரி இருக்கும், பார்வையாக தான் இருக்கும். இன்றைக்கெலாம் வந்து 2 கிராம் எடுக்க போனாவே வந்து 15,000க்கு மேலே ஆகிடுது. ரொம்பவே வந்து கோல்டு ரேட் அதிகமாகிடுச்சு. இப்போலாம் நம்ம எடுப்போமான்னு நினச்சி பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு டாலர் வந்து ஓம் டாலரு. இது வந்து பாப்பா பர்த்டேக்கு வந்து ஒருத்தவங்க ப்ரெசென்ட் பண்ணது தான். ஆக்சுவலாக நாங்கள் அவங்களுக்கு பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க திரும்ப எங்களுக்கு பண்ணியிருந்தாங்க. இந்த ஓம் டாலர் வந்து ரொம்பவே வந்து அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி அற்புதமாக இருந்தது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச டாலரு. வேறு எந்த டாலர் போட்டாலும் இதுக்கு இவ்வளோ பார்வையாக இந்த அளவுக்கு அழகாக இருக்குமான்னு தெரில. அந்த வேலு, அந்த ஓம், இம்மு, அந்த டிசைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செதுக்கி வச்ச மாதிரி ரொம்பவே நல்லா இருக்குது. இதை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு மீதி கொடுத்துடலான்ற மாதிரி அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்குது. நானும் பார்த்துருக்கேன் ஒரு சில கடையில் ஓம் டாலரு. அது வந்து முழுப்புனா போல் இருக்கும். இது வந்து அப்படியே நல்லா பார்வையாக வந்து இது ஆக்சுவலாக வந்து 1 கிராம் தான். அதுவும் நார்மல் கோல்டு. அப்படியே கட்டிங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த செயினுக்கும் அதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. செயின் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். ஏன்னா வந்து கிராம்ஸ் வந்து ரொம்ப கம்மி. 5 கிராம்ஸோ 6 கிராம்ஸோ தான் அது. அதனால் வந்து ரொம்ப சின்னதாக மெலிசாக தான் இருக்கும். அதுக்கு இந்த டாலர் வந்து மேட்சாக இருக்கும். இதே வந்து அதிகமான கிராம்ஸாக இருந்ததுன்னா அதுக்கு இது வந்து அவ்வளோவா எடுக்காது இந்த டாலரு. ஏன்னா வந்து அதுவுமே வந்து டாலர் ரொம்ப சின்னது, பார்க்குறதுக்கு தான் அப்படி தெரியுது. அது வந்து பெரியவங்க போட்டுக்கிறதோட வந்து சின்ன பசங்களை போடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இவ்வளோ தாங்க. இதுதான் வந்து நம்மக்கிட்ட இருக்க செயின் கலெக்ஷன்ஸு. ஆக்சுவலி வந்து இது வந்து அம்மாவோடது, என்னோடது, பாப்பாவோடது 3 பேருக்கும் ஒன்று தான். இது எல்லாமே என்னோடது கிடையாது. பர்சனலாக ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். மற்றபடி வேறு எதுக்கும் இல்லை. இதில் உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் இதுக்கப்புறம் தான் நாங்களுமே வந்து ஒரு பொருளுமே வந்து சேர்க்கணுன்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இப்போ வந்து கோல்டெல்லாம் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். சேல் பண்ணிட்டா வாங்கிறது ரொம்பவே கஷ்டம்தான், புரியுது. இருந்தாலும் வந்து அதை விட முக்கியமான ஒரு வேலை இருக்கும்போது நம்ம வந்து மற்றவங்கக்கிட்ட கடன் கேட்குறதுக்கு நம்ம பொருளே நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றது தான் வந்து மனதுக்கு நல்லதுன்னு தோணுது. ஏன்னா இப்போல்லாம் வந்து யாருமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்படி நம்ம வாங்கிட்டாலுமே வந்து அதுக்கான பேச்சுகள்லாம் நிறைய நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். அந்த ரிலேஷன்ஸ்குள்ளேயும் கண்டிப்பாக வந்து விரிசல்கள் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எதனா சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. அதுலேருந்து நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும்னு நினைக்கிறது ரொம்ப நல்லது. எப்பயுமே வந்து விரலுக்கேற்ற வீக்கம் இருக்கணுன்றது தான் உண்மை. நம்மளோட சேவிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து எந்த விஷயமும் நம்ம செய்யணுன்றது தான் வந்து எனக்கு எப்பயுமே தோன்ற ஒரு விஷயம். நான் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அதையும் மீறி சில டைம் வந்து எதனா தேவைப்படும் போது இந்த மாதிரி வந்து நம்ம பயன்படுத்திக்க வேண்டியதான். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை. அதனால் வந்து இருக்கிறத மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. இந்த செயின்ஸ் கலெக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த டாலர் மட்டும் எடுத்து வச்சுக்கலான்னு இருக்கேன். இந்த 3 செயினுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடல் தான். ரொம்பவே ரேராக யூஸ் பண்ணது தான். மோஸ்ட்லி அப்போலாம் வந்து செயின்லாம் போடவே மாட்டேன். அப்போலாம் அம்மா சொல்லுவாங்க போடுன்ட்டு. ஜாப் போகும்போதோ இல்லை படிக்கும்போதோ, காலேஜ் படிக்கும்போதோலாம் போட மாட்டேன். பெருசாக அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை. இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது நமக்கு போட முடியல. இதுதான் வந்து கர்மா போல் இருக்குது. சரி, இருந்தாலும் ஃப்யூச்சரில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து ஜுவல் வாங்கிக்கலான்ற மாதிரி மனசை தேர்த்திக்கிட்டாச்சு. இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த மாதிரிலாம் ஜுவல்ஸ் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அதுவும் சொல்லுங்கள்.
எங்கள் தாத்தா மாதிரி உங்களுக்கு யாருக்காவது ஒரு பர்சன் வந்து பிடிச்சவங்க இருந்தாலும் கமெண்ட்டில். என்னோடய செயின்ஸ் எல்லாமே வந்து இவ்வளோதாங்க. பெருசாக நான் வேறு எந்த நகையும் வச்சிடல. எல்லாமே ரொம்ப வந்து 8 கிராம்ஸ் கிட்ட தான் இருக்கும். அப்புறம் 5 கிராம்ஸ் 6 கிராம்ஸ் தான், அவ்வளோதான். இதுவுமே வந்து பேங்க்கில் இருந்துச்சு. இப்போ சேல் பண்ணிட்டோம்னா வேறு எதுவும் இல்லை. சரி, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சொல்லுங்கள். ஆக்சுவலாக யாரும் வந்து அடுத்தவங்க நகையை வந்து நல்லாயிருக்குன்னு அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்ல மாட்டோம். அதுக்கு இப்படி சொல்கிறதுக்கே பெரிய மனசு வேணும். அந்த மாதிரி எனக்கு சொன்னதுக்கு, எனக்கு லைக் பண்ணதுக்கு அவங்க எல்லாருக்குமே வந்து என்னோடய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த செயின் கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.